குழந்தையில இருந்து போக கூடாதீங்க. போக கூடாதுமா, இங்க வாமா. தள்ளிட்டு வரீங்க. ஏன் இப்படி அடிச்சு ஏறி வரீங்க? பின்னாடி போமா. பின்னாடி போ. அந்த வீட்டு முன்னால அந்த சைடு ஃபுல்லா தள்ளு கிடைக்கும். சரி பின்னாடி போ, பின்னாடி போ. இந்த பக்கம் சைடு சார். இந்த ஃபுல்லா 30 அடிக்கு இந்த குடிசை ஃபுல்லா இடிச்சிங்கனா. புரியுது சார். ஸ்ட்ரைட்டா. சரி சார். ஓகே சார். சரி இந்த மெஷின் எடுங்கப்பா. 30 அடிக்கு அந்த லெந்த் முதல்ல 60 அடி சார் யார் சார்? ஏன் சார் என் குடிசைக்குள்ள போறீங்க? கம்பெடுத்து அடிக்கணுமா? ஓரம்போ. சார் உள்ள 30 அடி சார். என்ன சார் பண்ண போறீங்க? ஒண்ணா புரியுமா உனக்கு? வேலை செய்ய விடுறா. போடா. போடா. சார் எதுக்கு சார் இங்க புல்லோசர்லாம் வந்திருக்கு? ஆக்கிரமணம் பண்ணி குடிச்சு போடுறீங்க. சும்மா விடுவாங்களா? எத்தனை நோட் அனுப்பி இருப்பாங்க? எத்தனை தடவை எச்சரிக்கை பண்ணிருப்பாங்க? அதுக்கு இது ஹைவேக்கு சொந்தமான இடம். 200 அடி ரிங் ரோடு வரப்போகுது. மூட்டை பிடிச்சா எடுத்துட்டு கிளம்புங்க. அப்ப இங்க இருக்க குடிசையெல்லாம் இடிச்சு தட்டுறது தான். இத்தனை அதிகாரிங்க, ஜேசிபி ஆளம் எல்லாம் இடிக்க போறீங்களா? ஆமாடா. என்ன சார் இங்க குடிசையெல்லாம் இடிக்க போறீங்களா? நீ என்ன இளைஞர் நீ அமைப்பாளரா? இடிக்க விட மாட்டியா? சார் இன்னைக்கு இடிப்பீங்களா இல்ல நாளைக்கு இடிப்பீங்களா? இப்பவே இன்னும் 5 மினிட்ஸ்ல. சார் ஒரு நாள் டைம் கொடுங்க சார். நாங்க எங்க பொருள் எல்லாம் மாத்திக்கிறோம். வருஷ கணக்குல ஏற்கனவே டைம் கொடுத்தாச்சு. எவனாவது வச்சிங்களா? ஓடா சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். ஒவ்வொரு குடிசைக்கும் டைம் கொடுத்துன்னு இருந்தா இடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். ப்ரொசீட். நிறுத்துங்க. உங்களால அடிக்க முடியாது. சட்டப்படி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம். கடைசி நிமிஷத்துல கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி குடிசையில இடிக்க விடாம பண்ணிட்டீங்க. கடவுள் எங்க பக்கம் இருக்கார் சார்? கவர்மெண்ட் தான் குடிசையில இடிக்க சொல்லுது. அதே கவர்மெண்ட் தான் கோர்ட் மூலம் இடிக்க வேணாம்னு சொல்லுது. இந்த கண்ணாம்பூச்சி ஆட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். வண்டி எடுங்க. வாயுமையா வெல்லும்னு வாஜ்பாய் எனக்கு சும்மாவா சொன்னாரு? மறுபடியும் மான் மாட்டிக்கிட்டு சமாளிப்போம். மாப்பிள்ள பயப்படாத மாப்பிள்ள, பயப்படாத. ஆண்டவன் உனக்குன்னு கொடுத்த பணம் மாப்பிள்ள, அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது. லாஸ்ட் நிமிடத்தில் கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு பாத்தியா? நான் சொன்னேன்ல, அதை விடு மாப்பிள்ள. நான் வந்த விஷயத்த சொல்றேன். எப்படியோ ஓம் புண்ணியத்துல அந்த தாஜ்மஹால் கண்ணு குளிர்ச்சியா பார்த்துட்டேன் மாப்பிள்ள. அந்த ஷாஜகான மும்தாஜுக்காக என்ன மாதிரி கட்டியிருக்கான். அடடடடடா அப்படியே செதுக்கியிருக்கேன் மாப்பிள்ள, செதுக்கியிருக்கேன். அப்புறம் மாப்பிள்ள இத பாரு, கோவான ஊரா மாப்பிள்ள. அங்க வெள்ளக்கார பிள்ளையெல்லாம் பிறந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து விட்டு துணி கூட இல்லாம அப்படியே வெயில காய் வாங்கலாம். இத கேட்டதுல இருந்து எனக்கு மண்டை காயுது. என்ன பண்றது? மாப்பிள்ள ஒன்னால முடியும். ஜஸ்ட் ஸ்மால் ஹெல்ப். 50,000 இனி கேட்க மாட்டேன் மாப்பிள்ள. லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஒரு வாட்டி கொடுத்துட்டேன்ல, மறுபடியும் தர முடியாது போ. அப்ப உன்னால தர முடியாது. முடியாது. ஓகே, நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. எனக்கு 4 பேர் தெரியும், நான் பாத்துறேன். போலீஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? போலீஸில் சொல்லிட்டா எல்லா பணத்தை அவையிலிட்டு போகிறதுக்கா? அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இருந்தால் கூட அப்பப்போ கேட்டு ஏதாவது வாங்கிக்கிடுவேன். மாப்பிள்ள இது உன் பணம், நீ வச்சு நல்லா வாழ்ந்தா போதும். உனக்கு பெரிய மனசு இருந்தால் குடுமாப்பிள்ள. நான் கெஞ்சி தான் கேட்குறேன். எனக்கு பணம் வரும் மாப்பிள்ள, நான் வேணா திருப்பி கொடுத்துறேன். இதான் கடைசி. செத்து போன ஆயாமலை சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன் மாப்பிள்ள. இது பாரு, இதான் கடைசி தர. இன்னொரு வாட்டி கேட்கவே கூடாது. நான் செத்தாலும் கேட்கவே மாட்டேன் மாப்பிள்ள, நிச்சயமா கேட்க மாட்டேன். வண்டி நிறுத்த. என்னாச்சு? கிருபா அங்க பாரு. இது நம்ம பேக் பண்ண கயிறு தான். அந்த செருப்பு பணம் எடுத்த உன்னுடைய செருப்பா தான் இருக்கணும். செருப்பு சைஸ பார்க்கும்போது சின்ன வயசுக்காரன் செருப்பு மாதிரி தான் இருக்கு. இவ்வளவு இன்டீரியரா வெளியில இருந்து எவனும் வந்திருக்க முடியாது. இது இங்க உள்ள லோக்கல் நாய் தான். 2 நாளைக்குள்ள அந்த பணத்தை எப்படியாவது காசு பண்ணி ஆகணும். தூக்கங்களை எடுத்தவன. ஜஸ்ட் 100 crores ஸ்மால் அமௌண்ட். இது ஈஸியா சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய அமௌண்டே இல்ல. ஹலோ லிண்டா, கர்மாவையும் லாயரையும் ஹோட்டலுக்கு கூட்டு போ. எதுக்கு கிருபா?
லக்கி மேன். கூவத்துல இருந்து 100 கோடி ரூபாய் எடுத்துருக்கீங்க. பட் ஒன் திங், இதை டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் என் கமிஷன் 1%. ஹார்ட் கேஸா சூட் கேஸ்ல வச்சு கொடுத்துறேன். அது கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணே. ஸ்விஸ் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணோன்னே நான் ஸ்விஸ் போய் பணத்தை எடுத்துக்கலாம்ண்ணே. இது உங்க பணம் சார். உங்க வீட்டு நெட்ல இருந்தே எடுக்கலாம் சார். ஏடிஎம்ல எடுக்கலாம் சார். ஓஎம்ஆர் மார்க்கெட்ல எடுக்கலாம் சார். மார்க்கெட்லயா? மணி மார்க்கெட். சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து, அயர்லாந்து, செக்கோஸ்லோவியா, இக்கோஸ்லோவியா, மிஷிபுஷி இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் எங்க ஆளுங்க இருக்காங்க. அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட உங்களை மாட்டி விடுறேன். என்ன சார்? ஐ மீன் கோத்து விடுற கனெக்ஷன். கிருபா வர்றதுக்கு பயந்துக்கிட்டு உங்களை அனுப்பி வச்சிருக்கானா? 100 கோடி ரூபாய் எங்க வச்சிருக்கீங்க? எப்ப என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறீங்க? பணம் ரெடியா இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா எப்ப வேணாலும் கையில ஓகே. கொடுத்துறேன். என்னாச்சு? தேடிட்டு இருக்கோம் சார், எப்படியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த போலீஸ்கார மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. கிடைச்சுதா கிடைக்கலையா அவ்வளவுதான். இன்னும் 2 நாளைக்குள்ள நான் யூஎஸ் போறேன். நான் ஏர்போர்ட் போறதுக்குள்ள என் பணத்தை நான் பார்க்கணும். இல்ல கிருபா பணத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆல் அவுட். நீங்க நாளைக்கு 100 கோடி கொடுங்க, டெபாசிட் பண்ணிடுறேன். 100 கோடி. எந்திரிங்க முதல்ல. இவரு ஸ்விஸ் பேங்க் டூப்ளிகேட் ஏஜென்ட் கிட்ட ஏமாந்ததுல இருந்து மென்டல் ஆயிட்டார் தம்பி. எல்லாம் என் தலையில எடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. 100 கோடி கொடுக்குறான்டா. அத டெபாசிட் பண்ணுடா. 100 கோடி. தப்பிச்சு வருவீங்களோ? லூசா? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா பணமும் போயிருக்கும், நம்மளும் மாட்டிருப்போமே. டேய் 100 கோடிடா. இந்த மென்டலை கட்டிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. செத்து சொல்லலாம் போனதான் மிச்சம். ஏத்துங்க. யாரோ லூசு. ஏண்டா பீர் கூலிங் ஆகிட்டு வர வேண்டியதானடா? அடுத்த வாட்டி வாங்கி தரேண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நீங்க தமிழா? சென்னை தமிழ. நீங்க கோவாக்கு வரது இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சில்லி கோஸ்டின். வர வீக்கெண்ட்ல இங்க தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு போவேன். வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃப்ளைட் ஏறி இங்க லேண்ட் ஆயிட்டு சனி ஞாயிறு ஹாப்பியா கொண்டாடிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஃப்ளைட் ஏறி சென்னையில இறங்கி லோகத்தோட குதிச்சிருவேன். இவன் நம்ம குப்பத்து பையன் மாதிரி இருக்கானே. இவன் கோவால போய் என்ன கூத்தடிக்கிறான்? போதையில ஏதோ உளற மாதிரி தெரியுது. என்ன பண்றான்னு பாப்பண்டா. கோவாக்கு தனியாவா வந்தீங்க? தனியா வந்து படுத்துக்கிறதுக்கு என்ன சுடுகாடா? சொர்க்க பூமி மேடம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. சொல்லவா படவா ஆடவா? பாடுங்களே. வெயிட் அண்ட் சீ. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. இவனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. முதல்ல இவனை தூக்கிட்டு வாங்கடா. ஏய் நிறுத்த வண்டியா. ஏய் இங்க வா. எதுக்குடா நம்மள கூப்பிடுறாங்க? உன் கூட ஒரு திட்டு பையன் சுத்திட்டு போன எங்கடா அவன்? அவன் ஊரா சுத்துறான், நான் பார்க்கலனே. போன வாரம் கூட தாஜ்மஹால் பார்க்க போனாரு. அண்ணா இப்பதான் கோவா போய் திரும்பி வந்தான். அவங்களை துட்டு விளையாடுதுண்ணே. ஏய் ஏரியால அவனை எங்கனாச்சும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொல்ற, புரியுதா? இந்த ஏரியாவுல தான் எங்கனா சுத்திட்டு இருப்பான். நல்லா தேடி பாருங்க. வாங்கடா போலாம். ஏய் வாங்கடா, எல்லாத்துலயும் தேடுவோம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவை. வா டன் 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 டன். என்னடா மஜாவா ஆடி வர? என்னடா பேப்பர் பொறிக்கலா? ஊர்ல ஏதாவது விசேஷமா? ஏய் என்ன நக்கலா? இப்பதான் 4 தடி பசங்க தேடிட்டு போறாங்க. பாக்குறதெல்லாம் ரவுடி பசங்க மாறிக்கிறாங்க. உன் மேல செம்ம காண்டில் இருக்கிறாங்க. அப்படியா சொல்ற? என்னடா சொன்னீங்க? வேற என்னென்னதான் சொல்லி தொலைச்சிங்க? கேளு பாஸ், ஊரா சுத்துறீங்க, தாஜ்மஹால் பாத்திருக்கீங்க, இப்ப கூட கோவா போயிட்டு வந்தேன்னு பெருமையா சொன்ன பாஸ். ஒருவேளை முருகன் வச்சிருக்கிற பணம் வில்லங்கமான பணமா இருக்குமோ? அவனும் மாட்டிக்க கூடாது, நம்மளும் மாட்டிக்க கூடாது. அப்ப அவங்க மாட்டி விட்டாங்களே. என்ன ஒரு போறாமல சொல்றான் பாருடா. டேய் வடசட்டி மண்டையா, நீ ஏன் சொல்றா? அண்ணன் கையில துட்டு விளையாடுதுன்னு சொன்னேண்ணே. இதெல்லாம் நல்லா பேசு. நான் கொண்டு வர காசுல வந்து பீடி, சரக்கு, சிகரெட், பிரியாணி நல்லா திங்கிறீங்களாடா. வேற என்னடா சொன்னீங்க? அவங்க எந்த பக்கம்டா போறாங்க? இந்த பக்கம் தான் போயிருக்கானுங்க, பாத்து போ. அவங்களுக்கு இருக்கிற சம்மா மாட்டிக்கிட்டமே. இந்த ஏரியா தான்டா சொன்னாவன். நம்மளை தேடி வந்த 4 திருப்பச்சி தடின்னு நுழைந்தானா? இவங்க கிட்ட மிதிக்கிட்டு சாகிறத விட குப்பை தட்டி முடிஞ்சிரு. எங்கடா போயிருப்பான்? ஆலக்கானா இங்கதான் இங்க சுத்தி இருந்தான்னு சொன்னானுங்க.
எப்படி இந்த பக்கம் தான் வருவான். அப்பா நாத்தம் தாங்க முடியலையே, குடல பிரட்டுது. இதுக்கு அவங்கிட்ட மிதிப்பட்டு செத்துருக்கலாம். அப்பா மாட்டினா கண்டனா அவன். ஏண்ணே இந்த பக்கம் தானே வந்தான், இன்னுமா நீங்க பார்க்கல? அட பாவிங்களா, இன்னுமா நீங்க போகல? நல்லா தேடி பாருங்கண்ணே, பிடிச்சிடலாம். நம்ம கிருபாக்காக இவனை தூக்கி ஆகணும்டா. பக்கம் வந்தா நம்ம சீக்கிரம் வா. இட்லி பொளிக்குதுங்கற மாவு கட்டிட்டதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? விடக்கூடாது. அதுக்கு கூப்பிடுற? ஒரு புள்ள பூச்சிடா, நசிக்கிறோம். இடத்த விட்டு எங்கேயும் போய்க்க முடியாது அவன். இங்க தான் எங்கேயாவது இருப்பான். மாட்டினா சட்னிடா அவன். உங்ககிட்ட மாட்ட போறது இல்ல, சட்னி இல்ல. அடுத்த தெருவில் பார்க்கலாம் வாங்கடா. தேங்க்யூ வெரி மச் மாவு, என்னை காப்பாத்தின மாவு. தேங்க்யூ. சும்மா டக்கரா கட்டியிருக்கானே. இதே வாங்கலாமா இல்லை சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க வெள்ளை பில்டிங் வாங்கலாமா? அதை பெருக்கி கூட்டி அள்ள முடியாது. தம்பி என்னப்பா ரொம்ப நேரம் இங்கே பார்த்துட்டு இருக்க? ஆமா, இந்த பில்டிங் எவ்வளோண்ணே விலை இருக்கும்? ஒரு 5-6 கோடிக்கு போகும்பா. 5-6 கோடி தானா? போடா, காமெடி பண்ணாத. சொல்லுவேனே. என் அத்தை பையனுக்கு என்ன பேசி முடிச்சிட்டாங்க. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? சரி அழாத வேணி. உன்னை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது முருகா. நான் எங்க கூப்பிட்டாலும் வருவல்ல? நீ கூப்பிட்டா நான் எங்க வேணாலும் வருவேன். சரி விடு, நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஏற்பாடு பண்ணிட்டு நானே உனக்கு கூப்பிடுறேன், நீ ரெடியா இரு. சொல்ற இடத்துக்கு கரெக்டா வந்துரு. நான் காத்திருப்பேன். என்ன வந்துருவல்ல? நிச்சயமா வந்துடுறேன். எதுக்கும் கவலைப்படாத, நான் ஃபோன் பண்றேன். ஏ முருகா, நம்ம சப்ப இல்ல 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ண போயிருக்கான். விஷவாயு தாக்கி மூச்சு தண்ணீர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, முதலாளி வேற ஊர்ல இல்ல. இப்போ என்ன பண்றேன்னு தெரியல. சீக்கிரம் போய் பாரு. டேய் டேய், சப்பைக்கு என்ன ஆச்சு? ஏடா இவ்வளவு லேட்டு? உனக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. அவ்வளவு போய் பாரு. போடா. வா முருகா, பணம் கட்டலன்னா பொழைக்க முடியாதுன்னு சொல்றாங்க முருகா. எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா. தம்பி அந்த மாஸ்க் போடுங்க. தம்பி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாத்துட்டீங்கன்னா கிளம்புங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? நுரையீரல் ஆபரேஷன் பண்ணணுமா? அதுக்கு செலவு 1 லட்சம் ஆகும்னு சொல்றாங்கடா. சப்ப கவலைப்படாத சப்ப, எவ்வளவு செலவானாலும் சரி நான் பாத்துக்கிறேன் சப்ப, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ பொழைச்சுக்கு வேடா, நாங்க இருக்கோம். எவ்வளவு பணம் செலவானாலும் சரி நான் பாத்துக்கிறேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். தம்பி பில் அங்க கட்டிருப்பா. இல்லைண்ணே, போயிட்டு வந்து கட்டிடுறேன். சரிப்பா. நீங்க கேட்ட 3 லட்சம் ரூபாய் இதுல இருக்கு. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்திடுங்க. கிருபா, ராம் பிரகாஷ் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லு. சரி. எந்த ரூம்? செகண்ட் ஃப்ளோர். இருக்கிற டார்ச்சர் பார்த்தாது இவன் வேற வெட்டு வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல போட்டு கிடக்குறான். எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் அவன் கொண்டு வந்து மாட்டான். இதெல்லாம் சப்ப மேட்ரு. அடியில நின்னு. டேய் தள்ளி போங்கடா. இந்த குரூப்பா இந்த வேலை நம்மள பார்க்கல. அப்பா, அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா எப்படி? அது எதுக்கு உனக்கு தேவையில்லாம மேட்ரு? நமக்கு தேவை 1 லட்சம் ரூபா தானே? ஆமா. அந்த 1 லட்சம் ரூபா வந்துடும். கண்டிப்பா ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும். சும்மா தேவையில்ல கேள்வி கேட்டுட்டு மண்டியை போட்டு கொடுங்க. போடா சார், இந்த பொண்ணு தான் சார் ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருடிட்டு வந்துச்சு. ஏய் திருட்டு நாயே, திருடிட்டு வந்தா பணத்தை கட்டுற. எவ்வளவு பணம் எடுத்தான்னு இவ உண்மையை சொல்ல மாட்டா. இவளெல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் லாடம் கட்டினா தான் சரியா வருவா. சரி, என்ன வேணாலும் பண்ணுங்க. அடிங்க, உதைங்க, கொல்லுங்க, தூக்குல கூட போடுங்க. ஆனா என் புருஷனை காப்பாத்திடுங்க சார். சென்டிமெண்டா பேசுறா. இழுத்துட்டு போங்க முதல்ல அவளை. இவங்களை எங்க வச்சு விசாரிக்காங்க. இவங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விசாரிங்க. இவங்க பின்னாடி யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கான்னு ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. இப்படிதான் சிட்டிக்குள்ள நிறைய பேர் பணத்தை தேடி பறிக்க வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஸ்டேஷன்ல கொண்டு போய் என்கொயரி பண்ணுங்க. நிறைய பணம் சிக்கும். போங்க. ஸ்டேஷன்ல போய் எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ். என்ன விடுங்க மேடம். என் புருஷனை பாத்து. ஓடி முதல்ல. சிச்சுவேஷன் தெரியாம பேசாத. கிருபாவோட பணம் கிருபா ஹாஸ்பிடலுக்குள்ள தான் போயிருக்காரு. சொல்றது கேளு ராம் பிரகாஷ். 100 கோடி கூவத்துல போட்ட பணத்தை எவனோ எடுத்துட்டான். கொலவெறியோட கிருபா அவனை தான் தேடிட்டு இருக்கான். பணம் எடுத்தவன் எப்படியும் மாட்டுவான். அவன் மட்டும் கையில கிடைச்சான், கிருபா அவனை ஒரு வேட்டை நாய் மாதிரி கடிச்சு போதறி ரத்த கலரி ஆக்கிடுவான். பணம் எடுத்தவன் கிடைக்கிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான். நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன்.
சார் அந்த ட்ரைனேஜ் பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கான் சார். பணம் கட்டலன்னா ஆபரேஷன்லாம் பண்ண முடியாதுமா. பேசாம இந்த கேஸை ஜிஹெச்க்கு அனுப்பி வச்சிருங்க. முருகனுக்கு போன் போட்டா ரிங் ஆகுடா. நான் கட் பண்றேன்டா. டேய் ஆபரேஷன் பண்ண டைம் ஆகுது. இன்னும் பணம் கட்ட முருகன் ஆளை காணாமடா. வருவான்னு நம்ம இதை வேஸ்டா போச்சு. இப்படி சரி பண்ணுவோன்னு தெரியாம போச்சு. சின்ன பையன் புத்தியா கரெக்டா கட்டிட்டான். வரமாட்டா. அப்படி ஏமாத்திட்டான். ஏய் எல்லாம் ஏறுடா. ஆசைப்பட்டு அழியாய் செத்துட்டியாடா. பேசாதடா பேசாத. நீ எல்லாம் முடிச்சிடடா. நான் பொழைச்சிருவேன் ஒன்னும் பார்த்தானே கேட்டான். அழியாய் செத்துட்டானடா. நீ தானே கொண்டுட்ட. பணம் விட்டு எவ்வளவு நம்பிக்கையோட ஒரு உசுரை விட பணம் உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல. நான் திருடா. அந்த பணத்தை உங்க ஊர்ல செலவு பண்ணிருக்கேன். நான் சுயநலமா யோசிச்சிருக்கேனா? செத்தது சப்ப மட்டும் இல்லடா. சப்ப கூட சேர்த்து நட்பை கொண்டுட்டியாடா. இனிமேல் செத்தாலும் முளைச்சாலும் நம்மளுக்கு ஒண்ணுங்கடா. போடா. இவன் என்கிட்ட பழகினதுக்கு பாலங்கணத்துல விழுந்து சாகலான்டா. சப்ப செத்ததுக்கு மட்டும் இல்ல, நம்ம யாரு செத்தாலும் வரவே கூடாதுடா.